உ.வே. சாமிநாதன் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும். அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமியின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஒரு கோரிக்கை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் டாக்டர் உ.வே. சாமிநாதனுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையேற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய துணை சபாநாயகர் பிச்சாண்டியருடைய பிறந்தநாளுக்கு அவர்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துள்ளேன். சட்டப்பேரவையில் துரைமுருகன் செல்வப்பெருந்தகை இடையே கலகலப்பான உரையாடல். தாம் மீண்டும் எம்எல்ஏ ஆவது அமைச்சர் கையில்தான் உள்ளதாக செல்வப்பெருந்தகை பேச்சு. கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 7205 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக அரசு நடத்தும் தொழிற்பயிற்சியில் கற்றுத்தரப்படும் முடித்திருத்துதல், இஸ்திரி போடுதல் உள்ளிட்டவை குலக்கல்வி இல்லையா? விஸ்வகர்மா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுகவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் மத்திய அரசனுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுறீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் முடி திருத்துவதற்கான பயிற்சி, அயன் பாக்ஸில் ட்ரைனிங், இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள். டெய்லரிங் பயிற்சி, புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழக அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னா மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி. அப்ப இதெல்லாம் ஜாதி ஊக்குவிக்கிறது இல்லையாங்கன்னா? 6 மாதத்திற்குள் ஆதவ் மனம் மாறுவாரா அல்லது திருமாவளவன் அணி மாறுவாரா? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. துணை ஆட்சியர் டிஎஸ்பி என 90 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதன்மை தேர்வு தொடக்கம். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1888 பேர் தேர்வு எழுதுகின்றனர். கோவில்பட்டியில் காணாமல் போன சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்பு. சிறுவன் அணிந்திருந்த நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என காவல்துறை விசாரணை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறுவனை விரட்டி சென்று கடிக்க முயன்ற தெருநாய்கள். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். மும்பையில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதிய அரசு பேருந்து. 7 பேர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். திருவண்ணாமலையில் வரும் 13ஆம் தேதி திட்டமிட்டபடி மகாதீபம் ஏற்றப்படுவது உறுதி. மண் சரிவு காரணமாக சிக்கல் நீடித்து வந்த நிலையில் தகவல். டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க திமுக காங்கிரஸ் கோரிக்கை. நாடாளுமன்ற அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி கனிமொழி மாணிக்கம் தாக்கூர் நோட்டீஸ். சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவளித்த அதிமுக. டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தாமதம். தமிழ்நாட்டில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை மையம் தகவல். கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை குறைந்தது. நேற்று 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் 300 ரூபாய்க்கு விற்பனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லும் வாகன ஓட்டிகள். தென்கொரிய அதிபர் பதவி விலக கோரி தீவிரமடையும் போராட்டம். நாடாளுமன்றத்திற்கு அருகே 30,000க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி. உலகம் முழுவதும் களை கட்டத் தொடங்கியது கிறிஸ்துமஸ் பண்டிகை. மின்விளக்குகளால் வண்ணமயமாக ஜொலிக்கும் டோக்கியோ, மணிலா உள்ளிட்ட நகரங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.